மக்களே வணக்கம். இந்த கோழி வளர்ப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த நோஸ் கிளிப் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நோஸ் கிளிப் வந்து பார்த்தோன்னா எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத முதல்ல பார்த்துப்போம். கோழிங்க கொத்திக்குதுங்க, இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே பிடிங்கிறது, வால் மொட்டையாக இருக்குது, இதுமாதிரியான கம்ப்ளைண்ட் அடிக்கடி வந்து பார்த்தோன்னா சண்டை போட்டுக்குது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மாதம் சிக்ஸ் இருக்குது, அப்படி ஒரு 1 மந்த்லேருந்து 2 மாதம் சிக்ஸ் இருக்குன்னா ஸ்மால் நோஸ் கிளிப் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்குன்னா மீடியம் சைஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்குது விற்கிற வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நோஸ் கிளிப் வந்து யூஸ் பண்ணணும். இதில் அந்த 3 ரகம் இருக்குது. இந்த 3 ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் நோஸ் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மிட் வேரியண்ட்டில் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த நோஸ் கிளிப் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு நோஸ் கிளிப் ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டுனா அடுத்தடுத்த பேட்சுக்கு நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். முடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே ஷைனிங்காக இருக்கும். எப்படி வளருதோ அதே மாதிரி இருக்கும், எதுவும் கொட்டாது. நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். விற்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முடியல அதுமாரி ஒதுக்க மாட்டாங்க. பார்க்க பார்வைக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் நல்லா வளரும். சண்டை போட்டுக்காதுங்க, முடியை பிச்சுக்காதுங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோஸ் கிளிப்பு. ஸோ உங்களுக்கு ப்ரைஸும் கம்மி, நீங்கள் கண்டினியூவாக இதை ஒரு 4-5 பேட்சுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது போட்டால் தீனி சாப்பிடுமா அதுமாதிரி டவுட் இருக்கும். அந்த ஃபீடர் 8 kg ஃபீடர் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிரில் மட்டும் எடுத்து விடுங்க, ஒயிட் கலர் கிரில்லு. ஏன்னா அதில் சம்டைம் மாட்டிக்கும். அது மட்டும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு தேவையான தீனியை சாப்பிட்டுக்கும். ஒரு 2 நாள் மட்டும் ஃபீட் இன்டேக்கு கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா நார்மலாகிடும். தேவைப்படுறவங்க கீழே தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி.